வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்காக வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9/10/2025 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் சப்மிஷன் டேட் கொடுத்துருக்காங்க 29/10/2029 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ்காக எடுக்கிறாங்க. 348 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக 17 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 1/8/2025 அந்த டேட்லேருந்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஏஜ் லிமிட்டு மீட் ஆகிற மாதிரி இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலரில் இல்லை நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரில் பார்த்தீங்கன்னா நோ வயலன்ஸ் அண்ட் டிசிப்ளினரி கேஸ் எதுவுமே பெண்டிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 750 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்காக ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்க போகிறதாகவும் அடுத்தது 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா மேபி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா பேஸ்ட் ஆன் உங்களுடைய மெரிட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஒருவேளை நிறைய பேர் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணுற விதத்தில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ்க்கு வந்துடுவீங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் டு ஹியர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். 750 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இந்த பேங்கிங் வேலை சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.